வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ். மணத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரனாகுல நீரப்பிற சின்னதொரு கிராமம். அந்த கிராமத்தில் எல்லோரும் மதிக்கும் ஒருவராக சுப்பிரமணியன் இருந்தார். தினமும் காலை கோவிலுக்குச் சென்று நீண்ட நேரம் பூஜை செய்து பெரிய குரலில் மந்திரங்கள் சொல்லி வெளியே வந்ததும் அறம், தர்மம் பற்றி பேசுவார். நல்ல மனிதன் என்றால் இப்படித்தான் இருக்கணும் என்று ஊரார் பலர் அவரை பாராட்டுவார்கள். அதே கிராமத்தில் மாரியம்மாள் என்ற ஒரு பெண் இருந்தாள். அவள் எப்போதும் அமைதியாக இருப்பாள். கோவிலுக்குப் போகும் பழக்கம் இல்லை. பெரிய பேசுகைகளும் இல்லை. ஆனால் யாராவது பசித்திருந்தால் சாப்பாடு தருவாள். நோயாளி என்றால் மருந்து வாங்கிக் கொடுப்பாள். யாரிடமும் அதைப் பற்றி சொல்லிக் கொள்ள மாட்டாள். ஒரு நாள் கடுமையான வெயிலில் ஒரு முதியவர் கிராமத்துக்குள் வந்தார். பசித்தும் தாகத்துடனும் நடக்க முடியாமல் சாலை ஓரத்தில் உட்கார்ந்தார். பலர் அவரை பார்த்தும் பார்க்காதது போல சென்றார்கள். அந்த வழியாக வந்த சுப்பிரமணியன், இந்த மாதிரி சோம்பேறிகள் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க என்று மனதில் நினைத்து, இன்னைக்கு பூஜைக்கு நேரமாகுது என்று சொல்லிக் கொண்டு சென்று விட்டார். அதே நேரத்தில் மாரியம்மாள் அந்த வழியாக வந்தாள். முதியவரை பார்த்ததும் ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. வீட்டுக்கு அழைத்து சென்று தண்ணீர் கொடுத்து சாப்பாடு வைத்தாள். காலில் இருந்த காயத்திற்கு மருந்து போட்டாள். முதியவர் கண்களில் நீர் மல்க, அம்மா, நீதான் உண்மையான தெய்வம் என்றார். சில நாட்களுக்குப் பிறகு கிராமத்தில் ஒரு பெரிய அறவுரை நிகழ்ச்சி நடந்தது. எல்லோரும் கூடியிருந்தார்கள். அப்போது அதே முதியவர் மேடையில் ஏறினார். அவர் ஒரு பெரிய ஞானி என்று தெரிந்தது. அவர் சொன்னார், நான் பல ஊர்களில் சுற்றி வந்தேன். எங்கே மனம் தூய்மையாக இருக்கிறதோ அங்கேதான் உண்மையான அறம் வாழ்கிறது. வெளியில் பெரிய பூஜை, பெரிய வார்த்தைகள் எல்லாம் ஆரவாரம் மட்டுமே. பசியை உணர்ந்து சாப்பாடு கொடுக்கும் மனம், வலியை உணர்ந்து உதவும் மனம், அதுவே ஆரம். அவர் மாரியம்மாளை அழைத்து, இந்த பெண் எந்த ஆரவாரமும் இல்லாமல் அறம் செய்தாள் என்றார். அப்போது சுப்பிரமணியனுக்கு உண்மை புரிந்தது. அறம் என்பது வெளியில் காட்டுவது அல்ல, உள்ளுக்குள் இருக்கும் தூய்மையே ஆரம் என்பதை. அன்றிலிருந்து அவர் மந்திரங்களை குறைத்தார், மனிதத்தை அதிகரித்தார். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிவே ஆற்றல், கற்பது மகிழ்ச்சி, அறிவது இனிமை. அனைவருக்கும் நன்றி.